வேதம் கூறும் நல்ல வேலை எது? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை என்று 1 தீமோத்தேயு 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் கண்காணி என்கிற வார்த்தைக்கு பிஷப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இது அநேகருக்கு புரிதல் இல்லாத காரியமாக சபையில் காணப்படுகிறது. பிஷப் என்பவர் தலைவராகவும் முழு பேராயத்தை கண்காணிப்பு செய்கிறவராகவும் இருக்கிறார். அதைப்போல ஒவ்வொரு சபைக்கும் ஒரு கண்காணி உண்டு. வேதாகமத்தில் மூப்பன் என்று சொல்லப்படுகிறவன் தான் சபையின் கண்காணியாக இருக்கிறான். தீத்து 1:6-7 மற்றும் 1 பேதுரு 5:1-3 வரை உள்ள வசனங்களில் இது காணப்படுகிறது. இன்று சபைகளில் செயலர், டீக்கன்மார்கள் என்கிற எல்லாருக்கும் இது பொருந்தும். இதில் விசேஷமாக செயலராக இருக்கிற ஒருவன் கண்காணி என்றும் டீக்கன்மார்களை உதவிக்காரர் என்றும் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த வேலையை திருச்சபைகளில் பலர் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த வேலையை விரும்புகிறவனுக்கு இன்ன தகுதிகள் வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:1-13 வரை, தீத்து 1:5-11 வரை மற்றும் 1 பேதுரு 5:1-3 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை அறியாமல் அநேகர் இதை விரும்புகிறார்கள். வேதம் கூறும் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் பதவியையும் புகழையும் விரும்பி கர்த்தருடைய சித்தத்தையும் பரிசுத்த ஆவியின் செயலையும் அறியாத உலக மக்களும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து கொண்ட கபடமுள்ள பொல்லாத வேலையாட்களும் இந்த கண்காணிப்பை தங்கள் வசப்படுத்தி கொண்டிருப்பதுதான் இன்று திருச்சபைகள் சீர்கெட்டு போயிருப்பதற்கு காரணம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்பதையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதையும், சபையை குறித்த தேவ சித்தம் என்ன, சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது என்கிற எந்த விஷயத்தையும் அறியாமலும் இவர்கள் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று அப்போஸ்தலர் 20:28 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலையை ஊழியம் என்று எண்ணாமலும் தேவ சித்தத்தை அறியாமலும் தன் சுய இஷ்டப்படி செய்து பதவிக்காகவும் புகழுக்காகவும் சபையில் முரட்டாட்டம் பண்ணுகிறவன் தனக்கு சாபத்தையே வருவித்துக் கொள்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவ சித்தம் அறிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் தாழ்மையோடும் இந்த ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்று 1 தீமோத்தேயு 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.